ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் பாவம் பண்ணியிருப்போம், இல்லை பாவத்துக்கு இடம் கொடுத்துருப்போம். அப்போல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்தை என்கவுண்டர் பண்ணியிருப்போம். என்ன தெரியுமா? நம்மளை அப்படியே அது பேரலைஸாக மாற்றிடும். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பண்ண விடாது. அதாவது ஸ்பிரிச்சுவலி ஆக்டிவாகவே இருக்க முடியாது, பேரலைஸ்டாக இருப்போம். எக்ஸாம்பிள், பைபிள் எடுத்து படிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு வர்ஷிப் பண்ண தோணாது, ப்ரேயர் பண்ண தோணாது. ஒரு மாதிரி ட்ரையாக, ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து ரொம்ப நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போன ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடும். என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவெஸ்டன்ஸ் நமக்குள்ளே வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கு அந்த பேரலைட்டிக்லேருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ண நினைக்கிறாரு. எக்ஸாம்பிள், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ஒரு பேரலைட்டிக் மேனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சன், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன் யூ. ஸோ எப்போ ஆண்டவர் அந்த பேரலைட்டிக் மேனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது அவன் தன்னுடைய பேரலைட்டிக்லேருந்து அவன் வெளியே வரான், தன்னோட முடக்குவாதத்துலேருந்து வெளியே வரான். இன்றைக்கி நம்ம மேபி ஃபிசிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம், ஃபிட்டாக இருக்கலாம், பட் பிபிலிக்கலி நம்ம ரொம்ப பேரலைஸ்டாக இருந்தோன்னா திஸ் வேர்ஸ் வில் ஹெல்ப் யூ அவுட். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள், ஆண்டவரே என்னால் டெஃபினட்டாக வந்து இந்த விஷயத்தை மேற்கொள்ள முடியாது, பட் பை யோர் கிரேஸ் த்ரூ யோர் ஸ்ட்ரென்த் ஐ கேன் ஓவர் கம் திஸ். என்னால் முடியாது ஏசப்பா, நீங்கள் உங்கள் கரத்தை கொடுத்து என்னை இதுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கன்ஃபர்ஸ் பண்ணால் டெஃபினட்டாக ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ டோன்ட் பி ஷை டு கோ டு காட்ஸ் ப்ரெசன்ஸ். பிகாஸ் இந்த உலகத்தில் யார் வேணாலும் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டார். பிகாஸ் ஹி லவ்ஸ் யூ ஸோ மச். ஆமென்.